மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் புதிதாக பொறுப்பேற்று தமிழ்நாட்டில் 717 கடைகள் மூடப்பட்டு உரிய விலைக்கு விற்க வேண்டும் என்ற உத்தரவு வாய்மொழி உத்தரவின்படி இன்று முதல் எங்கள் மதுபான கடையில் சரியான விலைக்கு பில் கொடுக்கப்பட்டு முறையாக மதுபானம் எம்ஆர்பி விலைக்கு விற்கப்படுகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமின்றி வரும் வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு உறுதுணையாக வரிசையில் நின்று சரியான சில்லறை கொடுத்து மதுபானங்களை பெற்றுச் செல்ல வேண்டும். ஏன்னா 10 ரூபா நோட்டு எங்ககிட்ட கிடையாது. அதனால நாங்களும் வெளியில இருந்து வாங்க முடியாது. அதே மாதிரி போதிய இடவசதி வாங்குறதுக்கு போதிய இடவசதி கிடையாது. அதனால வரிசையா நின்று வாங்கினாங்க. எங்களுக்கு எந்த இடையூறு இல்லாம நாங்களும் அரசு விதியை முறையாக பின்பற்றி நடைமுறையில படுத்தோம் என்பதை இது மூலம் நாங்க தெரிவித்துக்கிறோம். இது இப்ப 717 கடையில மூடப்பட்ட பணியாளர்களை உடனடியாக மாற்று பணியோ இல்ல மாற்று கடையோ அவங்களுக்கு தொய்வின்றி உடனடியாக அந்த பணி வழங்கணும்னு தமிழ்நாடு டாஸ்மார்க் பணியாளர் கூட்டுக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நடைமுறை அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் எம்ஆர்பி விலைக்கு விற்பதாக அனைத்து பணியாளர்களும் உறுதிமொழி ஏற்று நடைமுறைக்கு கொடுத்து விட்டார்கள். அது நடைமுறையை பின்பற்றுவதனால் எங்களுக்கு மிகவும் சிரமங்கள் அதிகமாக உள்ளன. குறைந்த சம்பளத்தில் அதிக வேலைப்பளு உள்ளது. அதனால அரசாங்கம் உடனடியாக தற்போதைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கு பணி நிரந்தரம் 23 ஆண்டு காலம் தொடர்ந்து பணி செய்து வந்துள்ளதால் எங்களுக்கு பணி நிரந்தரம். அதே மாதிரி இந்த காலிப்பாட்டிலை திரும்ப பெறுவதற்காக டாஸ்மார்க் பணியாளர்களுக்கு தான் திரும்ப பெற வேண்டும் என்ற உத்தரவு எந்த இடத்திலும் கிடையாது. நீதிமன்ற உத்தரவோ இல்ல அரசாங்க உத்தரவோ எதுவும் வழங்கப்படவில்லை. இது எங்களுக்கு வழங்க வேண்டிய கூடுதல் சுமை. முதல்ல திரும்ப பெறும் திட்டத்தை தனி முகமை ஏற்படுத்தி தனியாக வாங்கணும்னு எங்க பணியாளர் சார்பாக கோரிக்கை விடுக்கிறோம்.